ஒட்டுமொத்த ரஷ்யாவை அழிச்செடுத்து சோவியத் யூனியனையே ஜெர்மனிக்கார மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற ஹிட்லருடைய மிகப்பெரிய கனவு 1941 நினைவாக நேரம் வந்திருக்கு. ரஷ்யாக்குள்ள வர ஆரம்பிச்ச ஜெர்மனி படைகள் கண்ணிலப்பட்ட ரஷ்ய மக்களை எல்லாம் சுட்டு கொண்டு உள்ள முன்னேறிக்கிட்டே வந்திருக்கு. நீங்க கேட்கலாம், ரஷ்யா திருப்பி அடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு. நீங்க சொல்றது இப்ப இருக்க ரஷ்யா, ஆனா அது அப்ப இருந்த சோவியத் ரஷ்யாங்க. அந்த டைம்ல ஜெர்மனியோட நாசிக் படைகளுக்கு முன்னாடி ரஷ்யால ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப அதிபரா இருந்த ஜோசப் ஸ்டாலின் ரேடியோ வழியா மக்கள்கிட்ட ஒன்னே தான் சொல்றாரு, அன்பான சோவியத் மக்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெர்மனி ரஷ்யாவை கைப்பற்ற போகுது. நம்ம ஒரே ஒரு அடியாச்சு கொடுத்தே ஆகணும். அந்த அடியை ஜெர்மனி வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாதுன்னு ரஷ்ய மக்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை கேட்ட ஒரு கட்டத்துல பொங்கி எழுந்த ரஷ்ய மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இரும்பு தொழிற்சாலையா ஆயுத தொழிற்சாலையாகவும் தங்களுடைய வீடுகளை ஆயுத கிடங்கா மாத்தினாங்க. சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரையா ஆயுதங்கள் கொடுக்கப்படுது. ஆயுதங்களோட புறப்பட்ட ரஷ்ய மக்களோட கூட்டத்துக்கு முன்னாடி ஜெர்மனியோட நாசிக் படைய சின்ன பணமா ஆகியிருக்குங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.